அது முதலமைச்சர் வந்து அன்று இரவே அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். என்ன பண்ணார், இன்னும் சொல்லப்போனால் ராத்திரியே அங்கே புறப்பட்டு போனார். அதெல்லாம் பாராட்டுக்குரியது. மருத்துவர்களை வந்து அண்டை மாவட்டங்களிலிருந்து, கரூருடைய அண்டை மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைத்தார்கள். நிவாரண உதவி 10,00,000 கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பாராட்டுக்குரியது. முதலமைச்சர் சிறப்பாகத்தான் செயற்பட்டார். ஆனால் எங்கே கோட்டை விட்டுட்டாங்கன்னா, இவங்களே என்ன பண்ணியிருக்கணும், இந்த சம்பவம் நடக்கும்போதே அன்று இரவு கொத்து கொத்தா பணம் விழும்போதே இது நிச்சயமாக சிபிஐக்கு போகும். போச்சுன்னா கண்டிப்பாக சிபிஐக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் போகும். அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மத்தியில் வந்து நமக்கு விரோதமான அரசு இருக்கிறது. அதனால் சிபிஐ வைத்து அவர்கள் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகன்றது தான் முதல்ல உங்களுக்கு உரைச்சிருக்க வேண்டிய விஷயம். அன்புமணி, அண்ணாமலைலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்பயே, சிபிசிஐடி தமிழக போலீஸோட லோக்கல் சிபிஐ. அது சிபிசிஐடி தலைமை விசாரணை ஒரு ஐஜி தலைமையில் அல்லது ஏடிஜிபி அல்லது டிஜிபி தலைமையில் ஒரு சிபிஐ ஹை லெவல் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணிவிட்டு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எஸ்ஐடியை போட்டு அதை வந்து ஓய்வு பெற்ற ஒரு இது அத்தனையும் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் போட்டு அவங்க இதை கண்காணிப்பாங்க. சிபிசிஐடி வந்து இதை விசாரிக்கும். யாரும் தப்ப முடியாது. இதில் எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கும் இடம் கிடையாது அப்படின்னு வந்து நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதாவது அரசியல் ரீதியாக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அற்புதமான அறிக்கை வெளியிட்டார். ரொம்ப மெச்சூர்டு பக்குவமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்னென்னா அது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டாங்கன்னார். அது ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது அரசியல் ரீதியாக அவங்க வந்து பண்ணாங்க. அதே மாதிரி வந்து யாரையும் கைதெல்லாம் கூட அவசரப்பட்டு பண்ணலை. இந்த புஷி ஆனந்தி இவங்கெல்லாம் கூட வந்து ஏபி கேட்டு போனாங்க. இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இந்த ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவரும் இன்னும் கொஞ்சம் நாளில் வெளில அவர் ஒன்று இருக்கார். இந்த ஸ்டாம்பீடுக்காக அந்த மாவட்ட செயலாளர் ஆமாம் அவரும் வந்துடுவாங்க. எல்லாம் சிபிஐக்கு போனதால் வந்துடுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை வந்துட்டாருன்ற மாதிரி அதான் இன்றைக்கி நாளைக்கு புஷி ஆனந்த் வந்து விஜய் வந்து வீட்டில் பார்த்துட்டு வெளில போயிருக்காரு. ஆமாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிர்வாக ரீதியாக தமிழக அரசு எங்கே கோட்டை விட்டதுன்னா, இவர்களே அன்று இரவே அல்லது அடுத்த நாள் காலையிலையோ சிபிசிஐடி என்கொயரிக்கு நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. சிபிசிஐடியில் ஒரு ஐஜி தலைமையில் ஒரு அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழுவை போட்டு எஸ்ஐடி, இவங்களே சிபிசிஐடி எஸ்ஐடி முழுக்க அவங்க வந்து இதை விசாரிப்பாங்க. முழு அளவிலான சிபிசிஐடி விசாரணை. ஏன்னா இது வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக அரசு மீது கோபம் திரும்பியதற்கு பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்னென்னா, 41 பேர் செத்து போன, நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைஞ்ச ஒரு வழக்கை ஒரு டிஎஸ்பி தலைமையிலான குழு தான் விசாரிக்குது. இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க.